வணக்கம், நான் உங்கள் நாதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6 இன்ச் போர்வெல்ல அதிக ஆழங்களுக்கு பைப் வச்சு ஓட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. இந்த போர்வெல் மற்ற போர்வெல்லோட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா பைப்புடைய ஆழங்கள் அதிகமா வரதுனால இது செய்யக்கூடிய மெத்தட் வேற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இந்த வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது எப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிய வரும். அதே மாதிரி அடுத்து இந்த வீடியோவோட கடைசீட்டில் நம்ம நாளைக்கான ஒரு வீடியோ அப்டேட்டை கண்டிப்பா அதையும் பார்த்துடலாங்க. நார்மலா போர்வெல் அமைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நமக்கு 10 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுவோம் 6 இன்ச் போர்வெலுக்கு. அதே மாதிரி தான் இதுவும் ஸ்டார்டிங் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 இன்ச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் அதிக அளவில் பைப்பு ஆழங்கள் போகும் அப்படிங்கிறதுனால இதை செய்யக்கூடிய மெத்தட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக ஓட்டக்கூடிய போர்வெல் மாதிரி இல்லைங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும். அது என்னென்னலாம் பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா உள்ள நம்ம பைப்பு ஓட்டுறதுக்கான பிட்டை தான் யூஸ் பண்ணுவோம், ஹேமரை. அது உங்களுக்கு ஒரு 20 அடி 30 அடியோ அல்லது 50 அடியோ எவ்வளவோ போகுதோ அதை நம்ம லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் கேசிங் வச்சு சீட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம 6 இன்ச் ட்ரில் பண்ணுவோம். ஆனால் இந்த பொருளில் அது அப்படியே ஆப்போசிட்டாக செய்யணும். அதாவது ஃபர்ஸ்ட் பைப் வச்சிடக்கூடாது. ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்ம கொலாப்ஸ் ஆகாமல் அதை லாக் பண்ணி ஓட்டணும். அதுதான் இதுல உள்ள மெத்தடுங்க. இது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த போரலுடைய பைப் ஆழங்கள் இந்த ஏரியாவில் குறைஞ்சபட்சம் ஒரு 200 அடியில இருந்து 250 அடி அளவுக்கு ஆழங்கள் போகும். அப்போ நம்ம அதெல்லாம் லாக் பண்ணினா மட்டும்தான் அந்த போர்வெல் ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா நம்ம பாறை மாதிரி இருக்கே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50-60 அடியில நிப்பாட்டிடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த போர்வெல் சக்சஸ் பண்ணவே முடியாது. அது ஒன்றும் ஓட்டிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுத்து அதை போர்வெல் அமைக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சிடும். அப்படி இல்லை, நாங்கள் போர்வெல் அமைச்சதுக்கு அப்புறம் நீங்க மோட்டர் போட்டு அதில் இதை ரன் பண்ணும்போது கண்டிப்பா அந்த மோட்டரோட உள்ள ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகி கம்ப்ளீட்டா லாக் ஆகிட்டு இருக்கும். அதனால கம்பல்சரி நம்ம அதுக்கு குறைஞ்சபட்சம் அந்த கல்லுடைய கருங்கல் வரக்கூடிய அளவுக்கு உள்ள இடம் வரை நம்ம ஓட்டி ஆகணும். இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மண்ணுடைய லேயர்லயே அந்த சாஃப்ட் லாக் லேயர்லயே தண்ணி நல்லா சோர்ஸ் ஃபுல்லா வந்துருங்க. அப்போ நம்ம ட்ரில் பண்ற நார்மலா ட்ரில் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நார்மலா பண்ற மாதிரி நம்ம ட்ரில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சைடு வால் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த காத்து தண்ணி ரெண்டும் படப்பட ஃபுல்லா அரிச்சு பெரிய ஓவல் ஷேப்ல ஒரு கிடங்கு மாதிரி ஆயிடும். ஆஃப் ப்ரெஷர்ல மட்டும்தான் நாங்க ஆப்ரேட் பண்ணுவோம். அப்படி நம்ம ட்ரில் பண்ணும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நாங்க ஆக்கிற மாதிரி ரைமர்னு ஒரு டூல்ஸ் இருக்கு. அதை போட்டு ஹேமர் பண்ணாம அதை அப்படியே நேரா மண்ணுல ஃபுல்லா திருக்கி அந்த ஃபர்ஸ்ட் உள்ள லூஸ் ஸ்ட்ரக்சர் மண்ணை ஃபுல்லா வெளியே எடுத்துருவோம். எடுத்துட்டு அதுல 10 இன்ச் பைப் வச்சு லாக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா 10 இன்ச் பைப்புக்குள்ள 10 இன்ச் டூல் போகாது. அதனால அதுக்கு 9.5 இன்ச் டூலை நாங்க யூஸ் பண்ணுவோம். அந்த 9.5 இன்ச் டூலை யூஸ் பண்ணி நாங்க அந்த பாறையுடைய அளவு எவ்வளவு நல்ல ஸ்டேபிளான பாறை வருதோ அது வரையுமே நாங்க ட்ரில் பண்ணிட்டு போறோம். அப்படி ட்ரில் பண்ணிட்டு போகும்போது நமக்கு இடையில இடையில தண்ணி ஒவ்வொரு லேயரா பிரியும் பார்த்துங்க. அந்த லேயர் பிரியும் போது நம்ம கொஞ்சம் ப்ரெஷரை இன்னும் கம்மியா வச்சு அதை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நம்ம ட்ரில் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி ட்ரில் பண்ணிட்டு போயிட்டு நம்ம அந்த போரில் எவ்வளோ ஆழங்கள் பாறை இருக்குதோ அது வரையும் கொண்டு போய் நம்ம ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ராடை ஃபுல்லாக நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அந்த பிட்டை ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பின்னாடியே நம்ம 6.5 பிட்டை நாங்கள் அதில் ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிடும் அடுத்து இறக்கி. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பைப்பு ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணணும், ஸ்லாட்டட் பண்ணணுங்க. கம்ப்ளீட்டாக ஸ்லாட் பண்ணி அந்த துவாரம் வழியாக தான் நமக்கு தண்ணி வரும். அந்த ஏரியாவை பொறுத்தவரை நமக்கு அந்த 200-250 அடியிலேயே தண்ணி நல்ல சோர்ஸ் வந்துடும். கீழே நம்ம தேவைக்காக ஆழம் கொடுக்கறது மட்டும்தான். சில பொருள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 200 அடியோடய நிப்பாட்டிடுவாங்க. அந்த பைப் வச்சு லாக் பண்ணதோடய நிப்பாட்டிடுவாங்க. அதனால நம்ம ஸ்லாட் பண்ற பைப்பை நம்ம அதிக அழுத்தம் கொடுத்து போர்வெல் வச்சு நம்ம ட்ரில் பண்ணும்போது கண்டிப்பா அது பைப் உடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அதில் நம்ம யூஸ் பண்ணுறதும் குறைஞ்சபட்சம் ஒரு 6 kg அல்லது 8 kg பைப்பை தான் யூஸ் பண்ண முடியும். அது ஐஎஸ்ஐ பிராண்டடாக தான் இருக்கணும். கண்டிப்பாக லோக்கல் பைப்போ இல்லை கமர்ஷியல் பைப்போ வச்சு கண்டிப்பாக நம்ம அதில் ஓட்ட முடியாது. நம்ம அது மாதிரி ஒரு முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக போர்வெல் அமைக்கும் போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் அமைச்சு கொடுத்துட்டு அவங்க மோட்டர் போடும்போது கண்டிப்பாக அதனுடைய அழுத்தம் தாங்காமல் உள்ள வெளியோட அவுட்ரு இதில் கம்ப்ளீட்டாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நமக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம ஏற்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஐஎஸ்ஐ தான் யூஸ் பண்ணுறோம். அதில் நாங்கள் இன்னைக்கு 6 kg பைப்பை யூஸ் பண்ணணும்.
கம்ப்ளீட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா 10 பைப்பில் வந்து ஒரு பைப்பை விட்டுட்டு மீதி வந்து 9 பைப்பு ஃபுல்லாக ஸ்லாட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக வந்து சேன் ஃபில்டரிங் மெத்தடில் ஸ்லாட் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து 4 சைடுக்கும் 2 லைன் வந்து ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு 1 அடி 1.5 அடி அப்படி வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போவோம். ஏன்னா கீழே போக போக நமக்கு வந்து அந்த ஃபில்டர் போடக்கூடிய இது வந்து அதிக தூரங்களுக்கு ஒன்று போட்டால் போதும். மேலே உள்ள இது பைப்பு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து பக்கம் பக்கமாகவே போட வேண்டியது வரும். அந்த பைப்பில் வந்து 4 சைடும் வந்து நம்ம வச்சு கம்ப்ளீட்டாக அந்த பைப்பை வந்து ஃபில்டர் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து 4 இன்ச்சு கட்டர்கல்லை வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது அதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 mm இருக்கும். அந்த 2 mm வழியாக தான் நமக்கு வந்து அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் ஆக போகுது. அதனால வந்து நம்ம அந்த பைப்பை வந்து ஃபர்ஸ்டே அந்த போரில் இறக்கிட்டு நம்ம ஆர்ஐ வச்சு ட்ரில் பண்ணோம்னா உள்ள இருந்து வரக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸ் பண்ணியிருக்கிற இதுலலாம் அந்த மணல்லாம் போய் சொருகி அடைச்சிரும். அதனால வந்து நம்ம அந்த போரோல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேலே விரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து 10 இன்ச் வச்சு லாக் பண்ணிடுவோம். அப்படி லாக் பண்ணிட்டு நம்ம வந்து போர்வெல் அமைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃப்ளஷ் பண்ணுவோம். நல்ல மற்ற போர்வெல்லோட இதை வந்து குறைஞ்சது ஒரு 3 டைம் சேர்த்து நம்ம பண்ணணும். 2-3 டைம் வந்து சேர்த்து செஞ்சோம்னா தான் உங்களுக்கு வந்து போர்வெல் கிளியராக இருக்கும். அதில் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பாக தான் வந்து நாங்கள் வந்து கேசிங்கே வந்து இறக்க ஆரம்பிப்போம். அப்போ இதனுடைய பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம போர்வெல் அமைச்சிட்டு அந்த கேசிங்கை லாஸ்ட்டாக வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஹோல்ஸ் வந்து அடப்படுறது கிடையாது. தண்ணியோட ஃப்ளோ வந்து பர்ஃபெக்டாக அதே அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எதுவுமே உடஞ்சி உங்களுக்கு வந்து பைப்பில் வந்து சைடு ஃபுல்லாக மண்ணு போய் லாக் பண்ணுறதில்ல. நம்ம வந்து இந்த 10 இன்ச் பைப்புக்குள்ளார வந்து நம்ம இந்த 7 இன்ச் பைப்பை வந்து போடுறதுனால நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய ரொம்ப சாயில் ஸ்ட்ரக்சராக இருக்கிற இதெல்லாம் வந்து உதிர்ந்து வந்து உள்ள விழாது. ஏன்னா அந்த உள்ள அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சாஃப்ட் ராக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து ட்ரில் பண்ணும்போது தான் அதிக அளவில் சேதாரம் ஆகும். மற்றபடி நம்ம அதை ட்ரில் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதிகம் வந்து அது டேமேஜ் ஆகிறதில்ல. அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போர்வெல் அமைக்கும் போதே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 80 அடியில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்து வந்து அப்படியே படிப்படியாக கூடி கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் 200 அடி போர்வெல் அமைக்கும் போதே நல்ல சோர்ஸ் வந்துருச்சு. இந்த போர்வெலோடைய தேவை ஆழங்கள் வந்து பின்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கேட்டதுனால நாங்கள் வந்து அந்த போர்வெல் வந்து நாங்கள் வந்து ஒரு 300 அடியாக அமைச்சிருக்கோம். இதில் வந்து நாங்கள் வந்து 7 இன்ச் பைப் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 10 பைப் வந்து உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நார்மலாக உள்ள போர்வெலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா நார்மலாக உள்ள போர்வெல் வந்து ஃபர்ஸ்டே வந்து பைப் வச்சு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரில் பண்ணுவோம். இந்த பொருள்ல வந்து அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே மாத்தி செய்யணும். நம்ம வந்து ட்ரில்லிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளஷ் பண்ணி எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு லாஸ்டா தான் வந்து நம்ம வந்து பைப்பையே இன்செர்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுல வந்து சில இடங்கள்ல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த 7 இன்ச்ல வந்து கீழே எண்டு கேப்பும் போட்டு லாக் பண்ணி இறக்கக்கூடிய இடங்களும் இருக்கு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடங்கள்ல வந்து மணல் வந்து ரொம்ப நைஸா இருக்கும் பார்த்துக்குங்க. அது தண்ணி வந்து நம்ம ட்ரைன் பண்ண மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறக்க அந்த கீழே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் வழியா வந்து மணல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பைப் உள்ளாரே வந்துடும். அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா எண்டு கேப் போட்டு சீல் பண்ணிட்டு பைப்பை இறக்கி விடுவோம். நம்ம இந்த போர்ல வந்து நம்ம கிட்டத்தட்ட 300 அடி நம்ம ஓட்டிருக்கோம். 200 அடி அளவுக்கு பைப்பும் கீழே வந்து 6 இன்ச் வந்து 100 அடியும் ஓட்டிருக்கனால அவங்க வந்து மோட்டர் வந்து கண்டிப்பா ஒரு 250 அடி அளவுக்கு வச்சாவே போதும். அதனால அவங்க அந்த அளவுக்கு வைக்கும் போது கீழே 50 அடி விட போறதா சொன்னதுனால கண்டிப்பா நாங்க அதோட இது பண்ணிட்டோம். அதுக்கு எண்டு கேப் பண்ணல. அதே மாதிரி களிமண் ஏரியாக்கள்ல செஞ்சாலும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல தான் வந்து போர்வெல் அமைச்சாகணுங்க. பிளஸ் அதுல வந்து என்ன இன்னொரு இதுவும் நாங்க ஆட் பண்ணிக்குவோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா 6 இன்ச் ஓட்டுறோம்னா கண்டிப்பா அதுல ஒரு 5 இன்ச் அளவுக்கு உள்ள பைப் வந்து ஸ்லாட் பண்ணி கம்ப்ளீட்டா இறக்கிடுவோம். ஏன்னா களிமண் ஏரியால வந்து உங்களுக்கு தண்ணியிலேயே வந்து அந்த களி வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா கரைஞ்சி அது வந்து தண்ணி வழியாவே இறங்கக்கூடியது. அதனால வந்து அந்த போர்வெலை பொறுத்தவரையும் அதுக்கு மட்டும் ஒரு 500 அடி ஓட்டினாலும் நம்ம அந்த 500 அடிக்கு இன்னர் கேசிங் வச்சு லாக் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த போர்வெல் வந்து எப்படி அமைச்சங்கிறத பார்த்தோங்க. அதே மாதிரி நாளைக்கு இதே மாதிரி ஒரு புதிய டாபிக் உங்களுக்காக கண்டிப்பா இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்னர் கேசிங் மெத்தடு வந்து நம்ம அமைக்கும் போது நமக்கு என்னென்ன செலவுகள் வரும், அதை வந்து எங்கெல்லாம் அமைக்கலாம், என்ன மாதிரி போர்வெல்ல வந்து அந்த இன்னர் கேசிங் மெத்தடு தேவைப்படும், அது வந்து எந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க பார்த்துடலாம். அதே மாதிரி எங்களை வந்து கண்டிப்பா எங்களுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. எங்களுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி எங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து நாதன் பொருள்ஸ் வள்ளியூர் அப்படிங்கிற முகவரி தான். தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான நிறைய அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா நாங்கள் ஃபியூச்சர்ல நிறைய அப்டேட் பண்ணிட்டே வருவோம்.
அதே மாதிரி உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஃபோன் மூலமாகவும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல கமெண்ட் பாக்ஸ் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க பதிவிடலாம். அதுக்கான பதிலை வந்து உடனடியாக கொடுக்குறோம். தொடர்ந்து எங்களோட பயணித்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.